வணக்கம் அன்பு நண்பர்களே. அதிமுக கூட்டணிக்குள்ள நீண்ட இடைவெளிக்கு பின்பு 8 ஆண்டுகளுக்கு பின்பு யாருக்கு எதிராக ஒரு இயக்கம் தொடங்கினாரோ அந்த இயக்கத்திற்குள்ளாகவே கூட்டணிக்குள்ள சங்கமித்திருக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்களுடைய கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திமுக அரசுக்கு எதிரான பல ஊழல் குற்றச்சாட்டுகளை கூட முன்வைத்திருந்தார். தமிழகத்தின் மீது, கலாச்சாரத்தின் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்லாம் அவர் விமர்சனம்லாம் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசியா பை பை ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஆனா இந்த கூட்டணிக்குள்ள போனதுனாலேயே டிடிவி தினகரன் அவர்களுடைய தென்மண்டல தளபதி, மிக மிக முக்கியமானவர், இன்னும் சொல்ல போனா கட்சியினுடைய தென்மண்டல பொறுப்பாளராக இருந்தவர். டிடிவி தினகரன் அவர்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் டிடிவி தினகரன் பொதுச் செயலாளர், இவர் துணை பொதுச் செயலாளர் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த பதவியில் இருந்த மாணிக்க ராஜா பை பை டிடிவி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன காரணம், இதனோட பின்னால உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, மாணிக்கராஜா அவர்களுடைய மனத்தாங்கல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல யார் இந்த மாணிக்கராஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடம்பூர், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடம்பூர் பகுதியோட ஜெமீன், அதாவது கடம்பூர் ராஜா அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்டவர் தான் மாணிக்கராஜா. அவருடைய குடும்பத்தினர் தான் அங்கே ஜமீன்தாராக, ராஜாவாக, மன்னராக இருந்தவர்கள். அந்த வம்சாவளியில் வந்தவர் தான் மாணிக்கராஜா. மாணிக்கராஜாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக அங்கே அரசியல் செயல்பாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர் தான். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அதிமுகவில் இருந்தார். அதிமுகவில் சசிகலா அவர்களுடைய ஆதரவாளராகத்தான் ஆரம்ப காலகட்டத்தில் மாணிக்கராஜா அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு வந்தார். கடந்த 2011ஆம் ஆண்டு ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள போனோம். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடந்துச்சு. அந்த நேர்காணலுக்கு 2 பேர் வந்திருந்தாங்க. ஒருவர் இன்றைக்கு வரைக்கும் அமைச்சராக கடந்த முறை வரைக்கும் இருந்த, கிட்டத்தட்ட 3 முறையாக ஹாட்ரிக் வெற்றியாக கோவில்பட்டி தொகுதியை தக்க வைத்திருக்கக்கூடிய கடம்பூர் ராஜு அவர்கள். அந்த கடம்பூர் ராஜு நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார். அதே நாளில் மாணிக்கராஜா அவர்களும் நேர்காணலுக்கு சென்றிருக்கிறார். மாணிக்கராஜா அவர்கள் நேர்காணலுக்கு செல்கிறப்ப தன்னோட குடும்பம் குறித்தோ, தன்னுடைய தாத்தா குறித்தோ, தாங்கள் ஜமீன் பரம்பரை என்பது குறித்தோ, தனக்கு சீட்டு கொடுத்தா எப்படியெல்லாம் அங்கே செயல்படுவேன் என்பது குறித்து நீண்ட நெடிய உரையாடலை ஜெயலலிதா அவர்கள்ட்ட முன்வைத்ததா சொல்லப்படுது. கடம்பூர் ராஜு அவர்கள் அடுத்ததான் நேர்காணலுக்குள்ள போனோம். இவரிடம் சொல்வதற்கு குடும்ப பெருமை என்பதையெல்லாம் கடந்து நேரம் உள்ள போனோன்னே எஞ்சான் கிடையாக ஜெயலலிதா அவர்களை பார்த்து காலில் விழுந்து நமஸ்காரம் செய்து வணங்குகிறார். அந்த அம்மாவை அது இம்ப்ரெஸ் செய்ததா சொல்லப்படுது. 2011ஆம் ஆண்டு வேட்பாளராகி விடுகிறார் கடம்பூர் ராஜு. கடம்பூர் ராஜு வேட்பாளரான நாளில இருந்து கடம்பூர் ராஜுவுக்கும் அங்கு இருக்கக்கூடிய கடம்பூர் ஜெமீன், கடம்பூர் ராஜா என்று இருக்கக்கூடிய மாணிக்கராஜா அவர்கள் தரப்புக்கும் இடையில சிறு சிறு மனத்தாங்கல்கள் ஏற்படுது. 2 பேருமே போட்டி அரசியலுக்குள்ள வந்துறாங்க, ஒரே கட்சிக்குள்ள இருந்தாலும் கூட. கடம்பூர் ராஜாவுக்கு, அதாவது இந்த ஜமீன் வம்சாவளியை சேர்ந்த மாணிக்கராஜா அவர்களுக்கு கடம்பூர் ராஜா அவர்களுக்கு ஒரு பெரிய இருவருக்கு இடையில ஒரு படிப்போரும் ஆரம்பிக்குது. இந்த சூழல்ல தான் 2016ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் ஜெயலலிதா அவர்கள் இறந்து போகிறார். அந்த நேரத்தில் டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் அரணாகவும் தூணாகவும் நின்றார் மாணிக்கராஜா. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்சியில் அமமுகவோடு இணைந்து கொண்டார். ஆனால் அவருடைய செயல்பாடுகளால் ரொம்பவே கவனம் குவித்தார். இன்னும் சொல்ல போனால் 2 பேருக்கு ஒரு உள்பகை துரத்தி கொண்டே இருந்துச்சுல, கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் மாணிக்கராஜா அவர்களுக்கும். அந்த உள்பகையினுடைய நீட்சி என்ன ஆச்சுன்னா, அமமுக உதயமான பின்பு இவர் தீவிரமாக கடம்பூர் ராஜுவை எடுத்து நேரடி அரசியலில் ஈடுபட தொடங்கினார். ரொம்ப குறிப்பாக 2020ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்றது. அந்த கோவில்பட்டி, அந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் கயத்தார் ஒன்றியம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. அந்த ஒன்றியத்தோட யூனியன் சேர்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு தேர்தல் நடக்கிறது. அது கிட்டத்தட்ட 16 வார்டு கவுன்சிலர்களை கொண்டது. அதில் அமமுக சார்பில் கண்டஸ்ட் பண்ணாங்க. 16 பேர் போட்டியிட்டதில் கடந்த 2020ஆம் ஆண்டு 10 பேர் வெற்றி பெறுகிறார்கள் அமமுக சார்பில். அதுலேயும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்கள், அன்றைய அமைச்சராக இருந்தவர், அவருடைய சொந்த வார்டில் கூட அவரை வீழ்த்தி விட்டு அந்த இடத்துல அமமுக ஜெயிக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 16 வார்டில் 10 இடம் ஜெயிக்கிறாங்க. 6 பேரில் ஒருவர் சுயேட்சை, அவரும் நேரடியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறாரு. ஸோ 2020 அந்த கயத்தாறு யூனியனுடைய சேர்மனாகவும் ஆகிவிடுகிறார் மாணிக்கராஜா அவர்கள். அப்போ அந்த விஷயம் தான் டிடிவி தினகரன் மீண்டும் கோவில்பட்டியில் வந்து நிற்கிறதுக்கு காரணமாகுது. 2021ஆம் ஆண்டு டிடிவி தினகரன் அவர்கள் கோவில்பட்டியை தேர்ந்தெடுத்து நிற்க காரணமே கயத்தார் யூனியன் சேர்மனா மாணிக்கராஜா இருக்காரு, அங்கே அமமுக அவ்வளோ செல்வாக்கா இருக்கு, ஸோ நம்ம அங்கே போய் தேர்தலில் களம் காண்கிறார். ஆனால் சற்றேறக்குரிய ஒரு 12,000 ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே கடம்பூர் ராஜு ஜெயித்து விடுகிறார். ஆனாலும் கூட தென்மண்டலத்தினுடைய தளபதியாக இருந்து கட்சியை இங்கே வழி நடத்துவது, கட்டுக்கோப்பாக கொண்டு போவது, தென் மாவட்டத்துக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்தால் நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திருக்கரங்குடி அப்படிங்கக்கூடிய பகுதியில் மாணிக்கராஜா அவர்களுக்கு சொந்தமாக ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களாவுக்கு தான் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே வைத்து கூட்டம் போடுவது, நிகழ்ச்சிகள் நடத்துவது அப்படின்னு ரொம்பவே ஆக்டிவாக இருந்தார். அப்போ இந்த இடத்துல 2 சிக்கல்கள் மாணிக்கராஜாவுக்கு வருது. ஒன்று, அதிமுகவோட போகுது, எடப்பாடி பழனிசாமியோட அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் எவ்வளோ தயாராக இருந்தார்னா இன்றைக்கி நம்ம பார்த்தோம் நிகழ்ச்சியிலே. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னே முதல்ல ஆரம்பித்து விட்டார்.
அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் நிகழ்ச்சி முடிந்து சேர்ந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க, பிரஸ்ஸை பார்த்து பேசுறாங்க. இன்னும் சொல்ல போனா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்களுக்குள்ளே இனிமேல் இன்றும் தேய்பிரைடு பாட்டு மட்டும் தான் பாடலை. மற்றபடி 2 பேரும் அந்த அளவுக்கு ஒற்றுமையா இணக்கமா இன்னைக்கு செய்தியாளர்கள் எல்லாம் சந்திச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் மோடி அடுத்த கூட்டத்திற்கு வந்தால் எல்லாரும் சேர்ந்து ரவுண்டா உட்கார்ந்து ஒரு ரிலாக்ஸ் சோறு மட்டும் தான் சாப்பிடல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையை காட்டிட்டாங்க. இந்த ஒற்றுமையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட காட்டிக்கிறதுக்கு மாணிக்கராஜ் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. பட் உள்ளூர்ல அவருக்கு நேர் எதிர் துருவத்துல 2 பேருக்கு இடையில பாலிடிக்ஸ் இருக்குதுன்னா அது கடம்பூர் ராஜு, இன்னொன்று அதாவது முன்னாள் அமைச்சர், முன்னாள் செய்தித்துறை அமைச்சராக இருந்தவர். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக தொகுதியை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார். 3 முறை ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர். அவருக்கு போய் வேலை செய்யணும். திரும்பினா யாரை எதிர்த்து அரசியல் செய்தனோ அதே கடம்பூர் ராஜுக்கு எதிராக நான் வர்ற தேர்தலில் ஓட்டு கேட்டு கூட போடுமா அப்படிங்கிற ஈகோ மாணிக்கராஜ் அவர்களை தூங்க விடாமல் செய்திருக்கிறது. அதனாலதான் அவர் கடந்த 2 தினங்களாகவே டிடிவி தினகரன் அவர்கிட்ட இந்த கூட்டணிக்குள்ள போடுமா, இது சரியா இருக்குமா, இந்த அணுகுமுறையெல்லாம் சரியா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. டிடிவி தினகரன் அவர்கள் பொதுவாக அவர் பிரிந்து சென்றோன்னா அவரை தூற்றவும் இல்லை. என்னுடைய நண்பர் தான், 25 ஆண்டுகால நண்பர் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவரும் பிரயோகப்படுத்தியதான். இருவரும் ஒரே சமூகத்தையும் சேர்ந்தவர். ஸோ மாணிக்கராஜாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறதானா இருக்கிறது. அதே நேரத்தில் இதை திமுக பயன்படுத்தி கொண்டது. எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க? கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க முடிவுகளை எடுத்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் ராஜு அவர்களை விட ஒரு 12,000 ஓட்டு தான் குறைவு டிடிவி தினகரன். ஆனா கடம்பூர் ராஜு எடுத்த ஓட்டுல நேர் பாதி ஓட்டு தான் திமுக கூட்டணி வேட்பாளர் சிபிஎம் கட்சியிலிருந்து அன்னைக்கு போட்டியிட்டவர் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் எடுத்திருந்தார். ஸோ அப்போ திமுகவுக்கு அங்கே ஒரு வேட்பாளர் தேவை, ஒரு முகம் தேவை. இது இங்கே மட்டும் இல்லை, இவருடைய செல்வாக்கு அந்த சுற்று வட்டாரத்தில் ஓரிரு தொகுதிகளையும் இருக்க மாணிக்கராஜாவோட செல்வாக்கு. ஸோ அதை பயன்படுத்தி கொள்கிற விதமாக இன்னைக்கு கீதா ஜீவன் தமிழகத்தினுடைய அமைச்சர், மறைந்த பெரியசாமி அவர்களுடைய முரட்டு பக்தர்னு சொல்லக்கூடிய பெரியசாமி அவர்களுடைய மகள். ஸோ அவங்க வந்து கட்சியில் ஆக்டிவானவங்க, சமூக நலத்துறை அமைச்சர், அவங்க முன்னிலையில் மாணிக்கராஜா இணைந்திருக்கிறார். ஸோ மாணிக்கராஜாவுக்கு இதில் சில லாபங்கள் இருக்கு. கோவில்பட்டி ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்படாமல் திமுகவே போட்டிட்டுதுன்னா மாணிக்கராஜாவுக்கே வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா மாணிக்கராஜா அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். ஜமீன் குடும்பம், அவர்களால் பலன் பெற்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் சேர்த்து அவருக்கு அந்த தொகுதியாக கிடைத்து விட்டால் அது அவர்களுக்கு லாபமாக இருக்கும். ஸோ அந்த அடிப்படையில் மாணிக்கராஜாவினுடைய இந்த காய் நகரத்தில் இருக்கிறது. பட் உள்ளூர் அந்த பகைதான் மாணிக்கராஜ் அவர்கள் இந்த முடிவை எடுப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்பதாகத்தான் நம்முடைய பார்வையில் தெரிகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அந்த பாடலை தனியாக இருக்கும்போது கோரஸா பாடி பாருங்க. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, இனி எங்கள் கட்சிக்கில்லை என்றும் தானே தேய்பிரைன்னு நம்ம புதுமொழி எழுதக்கூடிய அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிடிவி தினகரன் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஓபிஎஸ் என்ன நிலைப்பாடு இருக்க போகிறார் என்பது குறித்து நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.